நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். இது ஒருவேளை இதுவும் ஒரு காரியமா இருக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஜாதி பிசாசு 17:21 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சில பிரச்சனைகள் நாங்கள் வெறுமனே ஜெபம் பண்ணினால் மட்டும் போதாது. நம்முடைய ஜெபத்தோடு உபவாசத்தையும் சேர்க்கும் போது அந்த ஜெபத்துக்குரிய பதில், அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அவருடைய சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டு ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன போது அந்த பிசாசு அந்த குழந்தையை விட்டு மகனை விட்டு போனதை பார்ப்போம். பின்பாக சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், அது மட்டும் போதாது. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் மட்டும் போதாது. இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய உபவாசத்தையும் அதோடு சேர்க்கும் போது நீங்கள் கேட்கிறதுக்குரிய பதில் அல்லது இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த மாதிரி ஜெபத்தை சொல்லிவிட்டு 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை முடித்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 14வது வசனம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காத காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாததுக்கு அது ஒரு தடையாக இருக்கு. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஜெபத்துக்குரிய மாதிரியை சொல்லிவிட்டு உடனடியாக சீஷர்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, உங்களுடைய ஜெபமும் கேட்கப்படாது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பிரின்சிபல், அதற்குரிய எப்படி ஒரு தேசத்துக்கு ஒரு கிங்டத்துக்கு எப்படியாக சட்ட திட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்ட திட்டங்கள் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. we are the citizen of heaven. அப்படியாக தேவ ராஜ்யத்துடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாங்கள் இருக்கிற போது அந்த ராஜ்யத்துக்குரிய சட்ட திட்டங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக நம்முடைய தேசத்திலே ரெட் சிக்னல் போடும்போது நாங்கள் எல்லோரும் நிப்பாட்ட வேண்டும். அதை நிப்பாட்டாமல் போனோம் என்று சொன்னால் ஃபைன் வரும். அது என்ன காரியம்? இந்த நாட்டுடைய குடி மகனாகவோ மகளாகவோ நான் இந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை, இந்த சட்டத்தை மீறி இருக்கிறேன், அதற்குரிய தண்டனை ஃபைனாக வருகிறது. அதே போலத்தான் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் சட்ட திட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பிசாசுக்கு அந்த சட்ட திட்டங்கள் நன்றாய் தெரியும். நாம் வேதத்தின் மூலமாக அந்த சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அதற்காக நமக்கு கற்றுக் கொடுக்க காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த சட்டங்களை நாங்கள் மீறும் போது பிசாசுக்கு நாங்கள் வாசல்களை திறக்கிறோம். அந்த சட்டங்களை நாங்கள் மீறும் போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாத நிலைக்கு அவரை நாங்கள் தள்ளுகிறோம். அவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நாங்கள் நினைப்பதற்கும் அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பிதா விரும்புகிறார். ஆனால் நாங்கள் இந்த சட்டங்களை வயலேட் பண்ணும் போது, அந்த சட்டங்களுக்கு அதை நாங்கள் கடைபிடிக்காமல் போகும்போது தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவர் நீதி பெறர். அவர் சட்டத்திட்டங்கள் பிசாசுக்கு நன்றாக தெரியும். அந்த சட்டத்திட்டங்கள் நாங்கள் மீறும் போது தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதை 1 பேதுரு 1:9 பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு செய்த தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்காமல் நாங்கள் ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்துக்குரிய பதிலை ஆண்டவரால் கொடுக்க முடியாது. மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் அடிக்கடி சொல்றதை நாங்கள் பார்க்க முடியும். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
நம்முடைய தப்பிதங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டவரால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருக்கிற பட்சத்திலே நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் இந்த காரியத்தை எதற்காக இப்பொழுது பேசுகிறார் எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக யாரோ ஒருவரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராததுக்குரிய காரணம், உங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படாததுக்குரிய காரணம், உங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் கொடுக்க முடியாததுக்குரிய காரணம், நீங்கள் இன்னும் மன்னியாதிருக்கிறீர்கள். இப்படியாக சொல்வார்கள். நாங்கள் மற்றவர்களை பற்றிய கசப்புகளை வைத்திருக்கும் போது, அல்லது மற்றவர்களை மன்னியாத அந்த இருதயத்தை நாங்கள் வைத்திருக்கும் போது, நாங்கள் உண்மையாக என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு விஷத்தை குடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டு விஷத்தை குடிக்கிறோம்? நாங்கள் விஷத்தை குடித்தால் அவர்கள் இறப்பார்கள், அவர்கள் இறப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் விஷத்தை குடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மற்றவர்களை பற்ற மன்னிக்காத இருதயத்தில் நாங்கள் இருக்கும்போது இப்படியாகத்தான் அதை விவரிப்பார்கள். மற்றவர்கள் சாக வேண்டும் என்று நாங்கள் நினைத்து நாங்கள் விஷத்தை குடிக்கிறோம். மற்றவர்கள் சாக வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், அவர்கள் சாக வேண்டும் என்று நினைத்து நாங்கள் விஷத்தை குடிக்கிறவர்களாக இருக்கிறோம். விஷத்தை குடித்து நாங்கள் விஷத்தை குடிக்கிறதாலே மற்றவர்கள் சாக முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் ஆசீர்வாதமற்றதாக போய்விடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவங்களை பரலோகத்தில் இருக்கிற பிதா மன்னித்து உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கும் போது அந்த ஜெபத்துக்குரிய